வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு சின்ன துண்டு காயம், நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மல்லி இலை, பச்சை மிளகா 3, 1 கப் கடலைப்பருப்பு. இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 தக்காளி, 20 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 துண்டு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கறதா இருந்தாலும் நீங்கள் இந்த டைமில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். பூண்டு லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் பச்சை மிளகா சேர்த்துலாம். பச்சை மிளகாவை நடுவாக்கில் நம்ம கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ரொம்பவே குயிக்காக ஃப்ரை ஆகிடும். ஏன்னா தக்காளியில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் சீக்கிரம் வெளியே வந்துடும். அதனால் நம்ம தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த தக்காளி லேசாக குக் ஆகட்டும். ரொம்ப நல்லா குக் பண்ணணும் தேவையில்லை. ஏன்னா நம்ம அதை ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். அதனால லேசாக குக் ஆனதுக்கப்புறமே நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நம்ம எப்போவுமே தோரம் பருப்புலே நம்ம வந்து குழம்பு சாப்பிட்றதுக்கு இந்த கடலைப்பருப்பில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சுவை வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நான் இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ திருப்பி ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளர். நீங்கள் எவ்வளோ தேவையோ பருப்பு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் அந்த பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை வச்சு நல்லா நம்ம சூட்டில் இருக்கிறப்ப மேஷ் பண்ணாதான் அது வந்து நல்லா மேஷ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு
பேன் எல்லாம் கடாய் எதுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் உளுந்து சேர்த்துடலாம். இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி இருக்கிற அந்த பருப்பை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டலாம். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டலாம். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி இதை நம்ம கொதிக்க விட்டலாம். இதை நான் மூடி வச்சு கொதிக்க விட போகிறேன். நல்லா மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நமக்கு சுவையான கடலைப்பருப்பு குழம்பு ரெடி. இதை நம்ம சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.